ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த பதிவில் நம்ம 6 எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். உங்களோட தொடை, பின்புறம், தைஸ், பட் இந்த மசில்ஸ் எல்லாம் டோன் பண்ணுறதுக்கு, சைஸை குறைக்கிறதுக்குள்ள எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இனிமேல் சொல்ல போகிற ஒரு சில பாயிண்ட்ஸ் ரெகுலராக ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான். ஸோ ரெகுலராக பார்த்துட்டு வர்றவங்களுக்கு மேபி போரிங்காக இருக்கலாம். பட் டைரெக்டாக இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால தான் ரெகுலராகவே இது பாயிண்ட்ஸ் சொல்லிகிட்டே வர்றது. ஸோ ஆல்வேஸ் நீங்கள் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிவிட்டு உடனே அந்த இடத்துல இருந்து மட்டும் ஃபேட் அப்படியே ரெடியூஸ் பண்ணிடணும், ஸ்பாட் ரிடக்ஷனுங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள். ப்ராப்பரான நீங்கள் டயட் எடுத்துக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓவரால் பாடி ஃபேட் குறைஞ்சிட்டு வரும். பட் ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த மசில்ஸ் இன்வால்மெண்ட்டோட பண்ணும்போது அது நல்லா டோன் ஆகி சைஸ் டிஃப்ரென்ஸ் வர்றதை நமக்கு டோனான பாடியை நமக்கு டிஃப்ரென்ஸ் ரிசல்ட்டில் தெரியும். அதே மாதிரி எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது ஜென்ரல் ஒரு வார்ம் அப் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு ப்ராப்பராக முடிங்க. ஸோ 6 எக்ஸசைஸ் சொன்னேன். எல்லாமே ஃப்ளோர் எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் ஒன் மோர் திங், அப்பர் பாடினாலும் சரி லோயர் பாடினாலும் சரி எந்த எக்ஸசைஸ்னாலும் நீங்கள் ஆப்ஸை ஒரு என்கேஜ்மெண்ட்டோட இன்வால்மெண்ட்டோட நீங்கள் பண்ணும்போது டெஃபினட்டாக அது கோர் ஸ்ட்ரென்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணும், உங்கள் ஆப்ஸையுமே வந்து டோன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதையும் மறந்துடாதீங்க. ஆப்ஸை டைட்டாக வச்சுருங்க, பட் மூச்சை அடக்கி வைக்காதீங்க. ப்ரீத்திங் நார்மல். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் சிம்பிளாக நீங்கள் லெக் சர்க்கிள் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு காலை தூக்கி லெக் சர்க்கிள் பண்ணிக்க போகிறோன்றனால இன்னொரு காலை அதுக்கு கம்ஃபர்டபுளாக எப்படி இதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் எப்படி வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஸ்ட்ரெச் அப்படியே இருக்கலாம், இல்லைனா இப்படி சரித்து வச்சுக்கலாம், இல்லைனா நீ ஃபோல்ட் பண்ணி தள்ளி வச்சுக்கலாம். எப்படி வேணுமோ உங்களுக்கு வசதியோ அது மாதிரி வச்சுக்கலாம். இன்னொன்று லெக் ஆப் எவ்வளோ பெருசாக முடியுமோ நல்ல சர்க்கிள். கோ ஆப். கீழே வரும்போது டோஸ் அப்படி வெளியே பார்த்து கொண்டு வாங்க. கோ ஆப். கால் கீழே வரும்போது டோஸ் வெளியில் அப்படி கொண்டு வாங்க. முதலையே சொல்லியிருந்தேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஸ் டைட் அண்ட் ப்ரீத்திங் நார்மல். இப்படியே ஒரு 10 கவுண்ட்ஸ் கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னா 10 கவுண்ட்ஸ். ஆன்டி கிளாக் வைஸும் பண்ணிக்கோங்க. நான் கவுண்ட் பண்ணல, ஜஸ்ட் செஞ்சு மட்டும் தான் காமிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு எக்ஸசைஸுமே ஒரு 20 ரெப்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு செட் இல்லைன்னா 2 செட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ இந்த காலை ஸ்ட்ரெச் பண்ணியும் எப்படி வைக்கணுமோ வச்சுட்டு அடுத்த காலையும் பண்ணுறீங்க. ஜஸ்ட் நான் ஒரே ஒரு தடவை மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். நல்ல எவ்வளோ பெரிய சர்க்கிள் முடியுமோ அவ்வளோ பெருசாக. ஆப் நல்ல ஹைட் வரைக்கும் வரட்டும். ஃபுல்லாக கீழே போகும்போது டோஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டு சர்க்கிள். இதுவே கிளாக் வைஸ் முடிச்சிட்டோம். ஆன்டி கிளாக் வைஸ். ஆப்ஸ் டைட், ரிலாக்ஸ். இது ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஆச்சு. ரெண்டாவது எக்ஸசைஸ் சேம் திங். இதே படுத்திருக்கிற பொசிஷன்லேயே ஷோல்டர்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி வைங்க. உங்களோட ஆப்ஸ் உங்கள் பெல்லி பட்டன் அப்படி ஸ்பைனை பார்த்து போகிற மாதிரி உள்ளே இழுத்து வச்சுக்கோங்க. கால் லெக் ரைஸ் பண்ணுங்கள். இங்கேருந்து அப்படி வி ஸ்ட்ரெச். க்ளோஸ், ஓப்பன், க்ளோஸ், ஓப்பன். நல்ல பல்ஸ். இங்கே போனதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை பல்ஸ் கூட வேணாலும் பண்ணிக்கலாம். க்ளோஸ், ஓப்பன். ஆப்ஸ் டைட், அதை மறந்துடாதீங்க. மூச்சை எங்கேயும் இழுத்து பிடிச்சி வைக்கக்கூடாது. ப்ரீத்திங் நார்மல். ஃபாஸ்ட்டாக செய்யாமல் கண்ட்ரோல்டு மேனரில் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி கம். இதாச்சு நம்மளோட ரெண்டாவது எக்ஸசைஸ். மூணாவது எக்ஸசைஸ் என்ன பண்ண போகிறீங்கன்னா அப்படியே பெல்லி கீழே இருக்கிற மாதிரி படுத்துக்கோங்க. கை ரெண்டும் பின்னாடி லாக் அண்டு கழுத்தை தரையில் இல்லாமல் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிக்கோங்க. 2 காலுமே அப். முட்டு மடக்காமல் லெக்ஸாக இங்கேருந்து அப்படியே அகெயின் அவுட் இன். கையை முடிஞ்சால் மேலே தூக்கிக்கலாம், இல்லைன்னா சிம்பிளாக பட்லேயே வச்சுட்டும் கண்டினியூ பண்ணலாம். அவுட் இன். வெளியே உள்ள, வெளியே உள்ள, வெளியே. கால் விரல்லாம் பார்த்திங்கன்னா டோஸ்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அவுட் இன். ஓப்பன், க்ளோஸ், ஓப்பன், க்ளோஸ், ரிலாக்ஸ். இதுவுமே ஒரு 5 நம்பர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வேணா குட்டி பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே 20 ரெப்ஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் ஓன்லி உங்களோட பட் தைஸ் மட்டும் கிடையாது. ஸோ இங்கே நல்லாவே மிட் செக்ஷன் வயிறு நல்ல ப்ரெஸ் ஆனது தெரிஞ்சிருக்கும். அந்த கோருக்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் ஒன் சிம்பிளாக லெக் கேர்ள் பண்ணிக்கிறீங்க. இது எல்லாமே எளிமையான எக்ஸசைஸ் தான். எந்த வயதினரும் பிகினர்ஸ் எல்லாருமே செய்யலாம். சிம்பிளாக
லெக் கேர்ள் பட்டை வந்து டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. டச் 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 டச். நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் அப்படியே சைடில் திரும்பிக்கலாம். ஒரு காலை நல்லா ஸ்டேபிளாக கொண்டு வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேட்டு பக்கத்தில் கீழே இருந்த காலை இது அப்படி பல்ஸ் பண்ணுறோம். எவ்வளோ முடியுமோ இருக்கிற கேப்புக்கு நல்லா அப் தென் டவுன். ஆப்ஸ் டைட், ப்ரீத்திங் நார்மல். ஸோ கண்ட்ரோல் மேனரில் ஸ்லோ அண்ட் ஸ்டடி. அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். இதே நீங்கள் ஆப்போசிட் சைடும் பண்ணிக்கணும். ஓகே, நான் செஞ்சே காமிக்கிறேன். ஜஸ்ட் ஃபியூ ரெப்ஸ் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் 20 ரெப்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கால் நல்ல ஸ்டேபிளாக வைக்கிறோம். உள்ளதுக்கு நல்ல பல்ஸ். அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். ஆப்ஸ் டைட், ப்ரீத்திங் நார்மல், ரிலாக்ஸ். லாஸ்ட்டாக செய்ய போகிற எக்ஸசைஸ் கேட் அண்ட் கவ் பொசிஷனுக்கு வந்துடுங்க. கை ரெண்டும் ஷோல்டருக்கு நேராக டவுன், கால் ரெண்டும் இடுப்புக்கு நேராக டவுன். ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு காலை நல்லா பட்டிலிருந்து ரேஸ், அப்புறம் அதே கால் சைடில் வந்ததுக்கப்புறமா சைட்லேயும் ரேஸ். அகெயின் கோ பேக், பட்டிலிருந்து ரேஸ். சும்மா காலை மடக்கிட்டு இப்படி ஆட்டக்கூடாது. பட்டிலிருந்து ரேஸ், அப்படியே சைடில் வருது அந்த கால், சைட்லேயும் ரேஸ். ஸோ முன்னாடி கை ஆப்ஸ் இதெல்லாம் ஸ்டேபிளாக அப்படியே வச்சுட்டேன். ஹிப்பில் இருந்து பட்டில் இருந்து லோயர் பாடிக்கு மூமெண்ட் கொடுங்க. ஆப்ஸ் டைட், ப்ரீத்திங் நார்மல். ஸோ இதுவே அடுத்த சைடும் பண்ணும்போது சேம் திங். முட்டு மடக்கவே இல்லை. நம்ம பட்டிலேருந்து லிஃப்ட், சைடு போகிறீங்க, சைட்லேருந்தும் ரேஸ். சைடில் போகிறது எவ்வளோ தூரம் போகிறோம், உங்களுக்கு இடுப்புக்கு நேராக கால் கொண்டு வர அளவுக்கு கொண்டு போங்க. தென் அங்கேருந்து ரேஸ். அப், சைடில் ரேஸ், ரிலாக்ஸ். இதுவுமே ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் அது மாதிரி செஞ்சுக்கோங்க. தென் சைல்ட் போஸ்டில் ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்துக்கோங்க. தட்ஸ் இட். அவ்வளோதாங்க. 6 எக்ஸசைஸுமே முதல்ல சொன்ன மாதிரி எல்லா ஏஜ் குரூப்லேயும் பண்ணலாம். ஓவர் வெயிட் இருக்கிற பீப்புளும் பண்ணலாம், பிகினர்ஸும் பண்ணலாம். டெஃபினட்டாக நீங்களும் இது உங்கள் ஒர்க் அவுட் ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ முதல்ல சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஞாபகமும் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்க, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.